வணக்கம் நேர்களே, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவக்குமார். இன்றைய விவாதத்திற்கான தலைப்பை முதலில் பார்க்கலாம். முதன்முறை பொருளாதார ஆய்வறிக்கை வெளியிட்ட தமிழகம். பொருளாதார வளர்ச்சி விகிதம் 8% இருக்கும் கணிப்பு. தேர்தல் வருவதால் பட்ஜெட்டில் புதிய அறிவிப்புகள் இடம்பெறுமா? தமிழக வளர்ச்சி சமூக நீதி மொழி பற்றின்படி இருக்க வேண்டும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டக்குழுவிடம் வலியுறுத்தல். தோல்வியை ஒப்புக்கொண்ட பொருளாதார ஆய்வறிக்கை ராமதாஸ். இது பற்றிய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறோம். முதலில் இணையத்தின் வழியாக இணைகிறார் திமுக செய்தி தொடர்பாளர் திரு மதிவாணன் அவர்கள். சார் வணக்கம். அடுத்ததாக இணையத்தின் வழியாகவே இணைகிறார் பிஜேபியிலிருந்து திரு தூத்துக்குடி செல்வம் அவர்கள். சார் வணக்கம். அடுத்ததாக அரங்கிற்கு வந்திருக்கும் பொருளாதார நிபுணர் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். சார், உங்களிடமிருந்துதான் இன்றைய விவாதம் தொடங்குகிறது. இந்த கணிப்பு என்ற வார்த்தையிலிருந்து தான் தொடங்க வேண்டும். அதற்கு முதலாக இது முதன்முறையாக வெளியிடப்படுகின்ற ஒரு பொருளாதார ஆய்வறிக்கை. நமக்கு என்னெல்லாம் வாய்ப்புகள் இருக்கிறது, என்னெல்லாம் சவால்கள் இருக்கிறது, அந்த சவால்களை தாண்டி எப்படி நாம் நடைபோட போகிறோம், நம்முடைய வருமானம் எப்படி, ஜிடிபி எப்படி, இதை பற்றியெல்லாம் ஒரு பெரிய அலசல் இன்றிலிருந்தே துவங்கிவிட்டது. இந்த கணிப்பு என்ற வார்த்தையிலிருந்து உங்களோட கருத்துக்களை முன்வைங்க. அதாவது பொதுவாக இப்போ மத்திய அரசு பட்ஜெட்டுகள் தான் அந்த ஆய்வறிக்கை, எக்கனாமிக் சர்வே அப்படிங்கிறது வந்து இப்போ அந்த பட்ஜெட்டுக்கு முந்தின நாள் எப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த பட்ஜெட் வழங்கப்படுகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு அடிப்படையான டாக்குமெண்ட்டாக இந்த எக்கனாமிக் சர்வே இருக்கும். அதாவது உள்நாட்டில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள், பொருளாதாரம் சார்ந்த நிகழ்வுகள், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள், முக்கியமாக மத்திய அரசு இல்லை இந்திய பொருளாதாரம் பார்க்கும்போது ஆயில் ப்ரைஸஸ், இது போன்ற உலக பொலிட்டிக்கல் ரிஸ்க்ஸ், இதெல்லாமே உள்ளடக்கிய ஒரு சர்வே டாக்குமெண்ட்டாக இருக்கும். அது முதல் முறையாக ஒரு மாநில அரசு அடிப்படையில் இது போன்ற ஒரு அறிக்கையை வெளியிடுவது அப்படிங்கிறது ஒரு நல்ல முன்னெடுப்பு. ஏன்னா வந்து பொருளாதாரத்தை பொறுத்த அளவில் மாநிலங்கள் அளவில் வந்து பொருளாதாரம் பெரிய அளவு கடந்த 10 ஆண்டுகளாக தான் பேசப்பட்டு வருகிறது. பொதுவாகவே பொருளாதாரம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் அது மத்திய அரசு சார்ந்த ஒரு விஷயம். மாநிலங்களுக்கு பெரிய அதற்கு உண்டான விஷயங்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு இது எடுத்து இப்போ மாநிலங்கள் தமிழகம் மட்டும் இல்லை, பல மாநிலங்களில் இப்போ வந்து இந்த $1 trillion எக்கானமி அப்படிங்கிற அந்த இலக்கு வந்து போட்டி போட்டுக்கொண்டு ஃபிக்ஸ் பண்ணப்படுது. அது அறிவுகள் வந்து கொண்டிருக்கு. இந்த மாநிலங்கள் வந்து இந்த இலக்குகளை வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அதுவே ஒரு நல்ல முன்னெடுப்பு. ஏன்னா மக்களுக்கு ஒரு கட்டத்திற்கு பிறகு புரிய வேண்டும், பொருளாதாரம் தான் அடிப்படையான வளர்ச்சிக்கான விஷயம், பொருளாதாரம் தானே தவிர மீதி எல்லா விஷயங்களும் இதர விஷயங்கள் தான். பொருளாதாரம் வலுவாக இருந்தால்தான் வளர்ச்சிங்கிறது ஏற்படும். நமக்கு அந்த சமூக சோஷியல் வெல்ஃபேர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திட்டங்களும் நம்மளால் விரைவில் எல்லாருக்கும் சென்று சேர்க்க முடியும். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அந்த ஃபோக்கஸ் ஆன் எக்கானமி அப்படிங்கிறது இந்த ஆய்வறிக்கையில் நிச்சயமாக அந்த அறிவிப்பின் மூலமாக பார்க்கலாம். ஸோ இன்னும் வரக்கூடிய தமிழக பட்ஜெட் பொறுத்தளவில் அடுத்த ஆண்டு எலெக்ஷன். ஸோ கண்டிப்பாக எலெக்ஷனுக்கு முந்தைய பட்ஜெட் அப்படிங்கிறது ஒரு அரசியல் கலப்பு, ஒரு தேர்தல் அரசியல் கலப்பு இருக்க தான் செய்யும். அது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா அவர்களுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அது எல்லா அரசுகளுக்கும், அது மத்திய அரசாக இருக்கட்டும். இப்போ மத்திய அரசு இப்போ ஏதாவது மாநில தேர்தல்கள் வரும்போது பட்ஜெட்டில் ஃபோக்கஸ் இருக்குது அப்படிங்கிறத போது மாநிலங்களுக்கு அந்த கம்பல்ஷன்ஸ் இருக்கும். எல்லா மாநிலத்திற்குமே இப்போ ஒரு தேர்தல் வரும்பொழுதோ அதற்கு முன்போ பின்போ இது போன்ற விஷயங்கள் இருக்கும். ஸோ இதையும் தாண்டி அதாவது ஒரு ஒற்றை கோடில் பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியோ இல்லை இன்னும் வரக்கூடிய ஆட்சி, இப்போ கட்சிகள் மாறலாம், பட் பொருளாதார ரீதியாக ஒரு நேர்கோட்டில் நம்ம பயணிக்கும் பொழுது இந்த $1 trillion எக்கானமி அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு எட்டக்கூடிய இலக்காக நம்ம பார்க்கலாம். அதற்கு இது போன்ற ஆய்வறிக்கைகள் நல்ல முன்னெடுப்பு, ஒரு ரெஃப்ளெக்ஷன். அதாவது என்ன நடந்து கொண்டிருக்கு தமிழக பொருளாதாரத்திலே. நிச்சயமாக தமிழக பொருளாதாரம் அப்படிங்கிறது வந்து அகில இந்திய அளவில் ஒரு டாப் 3ல் எப்பொழுதுமே 3-4 அப்படிங்கிற அந்த ரேஞ்சில் இருந்து கொண்டு தான் இருக்கும். ஒரு வலுவான பொருளாதாரம், நமக்கு இருக்கக்கூடிய அந்த முதலீட்டு சூழல் அப்படிங்கிறது கட்டாயம் நல்ல ஒரு சூழலில் இருக்குது. ஆனால் போட்டி அதிகரித்து கொண்டிருக்கு. பல மாநிலங்கள் வந்து அதிகரித்து கொண்டிருக்கு. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஃபோக்கஸ் டு பேசிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆய்வறிக்கை அந்த அடிப்படையில் பார்க்கலாம். சரிங்க சார், இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட. அதாவது இந்த மகளிர் உரிமை தொகை வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? ஏன்னா கடன் சுமை ஏறிக்கொண்டே இருக்கிறது, வருவாய் குறைந்து கொண்டே இருக்கிறது. இந்த மாதிரியான காரணிகள் வந்து இந்த அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகை வருவதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கிறது?
அதாவது இப்போ அதான் இது வந்து இப்போ பொலிட்டிக்கல் ஒரு அரசியல் ரீதியாக இப்போ பட்ஜெட் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த திட்டங்கள் அவர்கள் பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். எல்லா மாநிலங்களும் எல்லா மத்திய அரசாக இருக்கட்டும் முழுக்க முழுக்க ஒரு பொருளாதாரம் சார்ந்த பட்ஜெட்டாக இருக்காது. எல்லா தரப்பினரையும் உள்ளடக்கிய ஒரு பட்ஜெட்டாக தான் இருக்கணும். அந்த அடிப்படையில் எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. பட் நீங்கள் சொன்ன மாதிரி கடன் அளவு அதிகரித்து கொண்டு தான் இருக்குது. அது வந்து நிச்சயமாக ஒரு கவலைக்கிடமான விஷயந்தான். கடந்த சில ஆண்டுகளாகவே உயர்ந்து கொண்டிருக்கு. கடன் வாங்குவது வந்து அரசாங்கங்களுக்கு கடன் வாங்குவது அப்படிங்கிறது தவறு கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு முதலீட்டு நிறுவனமோ ஒரு தொழில் நிறுவனமோ நடத்தலை. அது லாப நோக்கை வைத்து கொண்டு நம்ம கடன் வாங்குவது அப்படிங்கிறது இல்லை. பட் அந்த கடனை வந்து நம்மளால் சர்வீஸ் பண்ண முடியணும். அதாவது பல ஆண்டுகளில் பட்ஜெட்டில் என்னாகும், அந்த வட்டி சுமையை அதிகரித்து கொண்டிருக்கும். ஒவ்வொரு ஆண்டும் அந்த வட்டி சுமை அப்படிங்கிறதே அதிகரித்து கொண்டிருக்கிறதுனால பல திட்டங்களுக்கு செல்லக்கூடிய பணம் வந்து இந்த வட்டி கணக்குக்கு போய் கொண்டிருக்கும். ஸோ இது வந்து இதை பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும் ஒரு கட்டத்தில். இது இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ், ஏன்னா ரொம்ப மாநிலங்களுக்கு பொறுத்த அளவில் மிகப்பெரிய அளவில் அது வரிகளையும் உயர்த்த முடியாது. உள்ளூர் வரிகளையும் உயர்த்தி கொண்டே இருக்க முடியாது. இப்போ கர்நாடகா எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கர்நாடகாவில் அந்த 5 திட்டங்கள் அவங்க அறிவித்து அதை நிறைவேற்றுவதற்கு தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். அவர்களால் ரிசோர்ஸ் மொபிலைஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. பல தரப்புல அந்த வரிகள் வந்து உயர்ந்து கொண்டிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து சுமை அப்படிங்கிறது ஒரு கேப் இருந்து கொண்டு தான் இருக்கணும். ஏன்னா இங்கே நம்ம வந்து கடன் வாங்கினாலும் அந்த சுமை மக்களுக்கு தான் சென்றடையும். ஸோ திட்டங்கள் மக்களுக்காக இருந்தாலும் அந்த சுமையும் மக்களுக்கு ஏதோ ஒரு வழியில் போய் சென்றடையும். அது வரி உயர்வாக இருக்கலாம். இல்லை இப்போ மகளிர் இப்போ கர்நாடகாவில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, மகளிருக்கு உண்டான அந்த பயணச்சீட்டுகள் இலவசமாக இருந்தாலும் ஆண்களுக்கு உண்டான அந்த பயணச்சீட்டின் விலை உயர்ந்திருக்கு. ஸோ பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். எப்படி இருந்தாலும் அந்த குடும்பத்திற்கு தான் அந்த மக்களுக்கு அந்த பலனோ சுமையோ சென்று அடைந்து தான் ஆக வேண்டும். தெர் இஸ் நோ ஃப்ரீ லஞ்ச் அப்படின்னு பொருளாதாரத்தில் சொல்லுவோம். எதுவுமே கிடையாது. ஏதாவது ஒரு வகையில் யாராவது காம்பன்சேட் பண்ணி தான் ஆகணும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது எதிர்பார்ப்புகள், ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி வரக்கூடிய பட்ஜெட் அப்படிங்கிறது பலதரப்பு எதிர்பார்ப்புகள் இருக்கும். பட் பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது இரண்டையும் சம அளவில் பேலன்ஸ் பண்ணி நம்ம கொடுக்கும்பொழுது அது வளர்ச்சியையும் நோக்கி சென்றடையும். அதே நேரத்தில் சமூக நல திட்டங்களுக்கும் அதை பயனுள்ளதாக அமையும். சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். செல்வம் சார், நீங்கள் சொல்லுங்கள். அதாவது முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, இந்திய அளவில் பார்க்கும் பொழுது தமிழகத்தின் பொருளாதாரம் என்பது 3வது நிலையில் இருக்கிறது. இது நாம் அனைவரும் பெருமைப்பட வேண்டிய விஷயம்தான். இருந்தாலும் அந்த மாநில அரசுகள் அவர்களுக்கான நிதி அப்படின்றது ஒரு பெரிய அளவில் இல்லை. மத்திய அரசாங்கத்தை நம்பித்தான் இருக்கிறது. அப்போ அங்கிருந்து வருகின்ற வரி வந்து நமக்கு வருகின்ற அந்த வருவாய் என்பது, அவர்கள் நமக்கு கொடுக்கின்ற நிதி என்பது எங்கேயும் முட்டுக்கட்டை போட்டால் அப்போ நம்மளோட நலத்திட்டங்களை மக்களை சென்றடைவது கேள்விக்குறியாகிவிடாதா? ராஜீவ் தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு நிறைய சகோதரிக்கு, அதே போல சட்டங்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு சகோதரி, எனக்கு முன்னாலே பேசிய பொருளாதார நிபுணர் மரியாதைக்குரிய கோபாலகிருஷ்ணன் சார் வந்து சொன்ன மாதிரி, இது வந்து சர்வே ஒரு புதுசு தமிழ்நாட்டில முதல் முறைக்கு நாம அதுல வந்து ஒன்றும் அதுல வேறுபடல. இது ஒரு நல்ல முயற்சி கூட நாம சாஸ் சொன்னதை நான் வழிமுறைக்கிறேன். அதே இடத்துல நீங்க 1 ட்ரில்லியன் எக்கானமி வந்து நாம வந்து இன்னும் சீக்கிரம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த பொருளாதார ஆய்வறிக்கை சொல்லியிருக்காங்க. 1 ட்ரில்லியன் எக்கானமிங்கிறது வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு நிலையில 1 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் எக்கானமிங்கிறது தான் அது சொல்லியிருக்கு. இன்றைய நிலையில 88 லட்சம். அது நீங்க சொல்றீங்க, இப்போ அவங்களே சொல்றாங்க, அரசே சொல்றது 22 லட்சம் கோடி ரூபாய் தான் நாம வந்து வருமானம், அதாவது நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சிகள்ல 22 லட்சம் கோடி ரூபாய். சார், குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும். சற்று முன்னதாக நம்முடன் இணைந்திருக்கும் மற்றொரு விருந்தினரை நான் வரவேற்க வேண்டிய கடமை. தமிழ்நாடு காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திரு முருகையன் அவர்கள் நம்முடன் அரங்கத்திலே இணைந்திருக்கிறார். ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த வரவேற்புகள் சார். சரி, இப்போ முக்கியமாக நான் வந்து செல்வம் சார் கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் வந்ததுக்கப்புறம் இந்த மத்திய அரசாங்கத்தை பற்றிய இன்னொரு கேள்வியும் கேட்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். என்னதான் நலத்திட்டங்கள் இந்த மாதிரியான ஆய்வறிக்கைகள் இடம்பெற்றாலும் மத்தியிலிருந்து நமக்கு வரக்கூடிய அந்த நிதி என்பது ஒரு தடைக்கல்லாகவே எப்பொழுதும் இருக்கிறதே, அது ஏன்? தமிழக அரசினுடைய பொருளாதார வளர்ச்சியின் அடிப்படையில் நாம் ஓரளவுக்கு சிறந்த பட்ஜெட்டை நாம் போடுகிறோம், நல்ல பல திட்டங்களை எல்லாம் போடுகிறோம். இருந்தாலும் நாம் கொடுக்கக்கூடிய வரியில், ஜிஎஸ்டி போன்ற வரிகளில் பெரும் பகுதி வந்து இன்றைக்கி மத்திய அரசாங்கத்துக்கு போகுது. முன்னெல்லாம் வாட் என்ற தனி வரியெல்லாம் இருந்தது. தமிழ்நாட்டுக்கு அதிகமாக வரியை கொடுக்கக்கூடிய அந்த வகையெல்லாம் இருந்தது.
இப்பொழுதைக்கு வந்து அதிகபட்சமாக மத்திய அரசாங்கத்தின் கைக்கு போய்விடுகிறது. இப்போ நம்ம அது இல்லாமல் ஒரு 2-3 வகையில் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து வரி வருகிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. அந்த வரிக்கு உட்பட்டு பல திட்டங்களை வந்து நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து செய்யக்கூடிய பல திட்டங்கள் இருக்கிறது. இப்போ மெட்ரோ ட்ரெயினாக இருக்கட்டும், இப்போ இந்த கல்வியில் வந்து இந்த சர்வசச்சா அந்த கல்வித்துறையாக இருக்கட்டும், அப்படி மாதிரி பல விஷயங்களில் வந்து 60-40 40-60 அப்படி மாற்றி மாற்றி நம்ம சில இதில் வந்து பர்சன்டேஜில் பல திட்டங்கள் நிறைவேற்ற வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறோம். அதில் ஏதோ ஒரு காரணங்களை சொல்லி தடங்கல்களை உருவாக்கி பணம் கொடுப்பதில் காலதாமதம் செய்வது, இழுத்தடிப்பது, இல்லைன்னா வாக்குவாதம் பண்ணி கொண்டிருப்பது, இப்படி காலத்தை கடத்தும் போது மக்களுக்கு போய் சேர வேண்டிய நல்ல பல திட்டங்கள் நீங்கள் கடந்து போகிறது. இப்போ நீங்கள் மெட்ரோ ட்ரெயினில் பாருங்கள், முதல்ல இது மாநில அரசுக்கான திட்டம் என்று சொன்னார்கள். அதுக்கப்புறம் வந்து மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்படக்கூடிய திட்டம் என்று 2வது கட்ட மெட்ரோ ட்ரெயினுக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ காலம் போட்டு இழுத்தடிச்சாங்க அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு? ரொம்ப காலம் பெரிய கோரிக்கை வைத்து பெரிய நிகழ்ச்சியெல்லாம் பண்ணி தான் அதுக்கப்புறம் வந்து அதை வந்து கொடுப்பதாக அலாட் பண்ணாங்க. அது மாதிரி நீங்கள் வந்து பல திட்டங்களுக்கு நேரத்தோடு நம்ம கொடுக்க வேண்டியது தான் கேட்குறோம். அவங்கள்ட்ட ஒன்றும் நம்ம வந்து என்ன கேட்கல. நீங்கள் மாநில அரசுகளுக்கென்று எவ்வளோ பணம் ஒதுக்குறீங்க, அதில் தமிழகத்துக்கு எவ்வளோ பணம், இன்னும் சொல்ல போனால் நமக்கு நாம் கொடுக்கக்கூடியது ₹1 என்றால் 29 பைசா தான் தமிழகத்துக்கு கொடுக்கப்படுகிறது. சரி, அதற்காக வேண்டி எங்களுக்கு 100 பைசா அப்படியே கொடுத்து விடுங்கள் நான் சொல்லவில்லை. தமிழகம் ஓரளவுக்கு வளர்ந்த மாநிலம். இன்னும் சொல்ல போனால் இந்திய மாநிலங்களோடு ஒப்பிடக்கூடிய அளவுக்கு கூட இல்லை. நீங்கள் யூரோப்பியன் கண்ட்ரியோடு ஒப்பிடக்கூடிய அளவுக்கு நாம் வந்து கல்வியாக இருக்கட்டும், சுகாதாரமாக இருக்கட்டும், சாலை போக்குவரத்தாக இருக்கட்டும், எல்லா வகையிலையுமே ஓரளவுக்கு பெரிய வளர்ச்சி. பொருளாதாரத்தில் கூட நாம் வந்து 8% இருக்கிறோம். நீங்கள் இந்தியாவோட ஒப்பிடும்பொழுது தமிழகத்தினுடைய வருவாயாக இருக்கட்டும், செலவாக இருக்கட்டும், எல்லாமே நாம் முன்னணி வகிக்கிறோம். ஒன்று ஃபஸ்ட்டில் இருப்போம், இல்லை செகண்டில் இருப்போம். ஒன்று மகாராஷ்டிரா ஃபஸ்ட்டில் இருக்கும், இல்லை நம்ம இருப்போம். இல்லைங்களா? பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் நாம் வந்து ஓரளவுக்கு தன்னிறைவு பெற்ற ஒரு மாநிலம் தான். ஆனால் வந்து சட்டப்படி வந்து மத்திய மாநில அரசுகள் இணக்கமாக இருக்கும்போது நமக்கு கொடுக்க வேண்டிய பங்கு தொகையை, நமக்கு கொடுக்க வேண்டிய முறையான தொகையை நம்ம காலத்திலேயே அது கொடுக்கும்பொழுது கொஞ்சம் துணையாக இருக்கும், சந்தோஷமாக ஒரு திட்டங்களை செயலாக்குவதற்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் என்பதுதான் நம்மளுடைய கருத்தை. தவிர நாம் வந்து மத்திய அரசாங்கத்தின் மீது பழியை போட்டு நாம் தப்பித்துக் கொள்வது, சில திட்டங்களை நிறைவேற்றாமல் தப்பித்துக் கொள்வதற்கு மத்திய அரசாங்கத்தை பயன்படுத்துவது என்பதில் நம்முடைய நோக்கம். மாநில அரசு தன்னால் முடிந்த இயன்றதை எல்லாம் செய்கிறது. இன்னும் சொல்ல போனால் பல திட்டங்களை அறிவித்து லட்சக்கணக்கான கோடி ரூபாய் நம்ம கடன் வாங்கியிருக்கிறோம். இப்போ 5 லட்சம் கோடி திராவிட முன்னேற்ற கழக அரசு வரதுக்கு முன்னால் 5 லட்சம் கோடி இருந்தது, இப்போ கிட்டத்தட்ட 8 லட்சம் கோடிக்கு வந்துட்டு பல திட்டங்களை அறிவிக்கிறோம். அந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கு வேறு வகையான வரி வருவாயை நாம் திரட்ட வேண்டிய நிலையில் தான் இருக்கிறோம். ஏன்னா இதற்கு மேற்கொண்டெல்லாம் நாம் வந்து கடன் வாங்குவது என்பது அது நாகரிகமாக இருக்காது என்று நான் கருதுகிறேன். இடம் இருக்கிறது. ஆரம்பத்திலே வந்து பொருளாதார நிபுணரும் அதே தான் சொன்னார். அதாவது கடனை என்னதான் நம்ம உயர்த்திட்டே போனா அதுக்கப்புறம் நம்மளோட நாட்டோட முன்னேற்றம் என்பது கேள்விக்குறியாகிவிடும் என்று. இப்போ செல்வம் அவர்களிடம் கேட்கலாம். சார், முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா காலத்தை பயிர் செய். அதாவது மத்திய அரசாங்கத்திடமிருந்து வர வேண்டிய நிதியானது சரியான நேரத்தில் சரியான விஷயங்களுக்கு வந்தால் மட்டும்தான் இந்த சரியான நலத்திட்டங்கள் சரியான நபர்களுக்கு சென்று சேரும். அதுல தடை விதிக்கும் பொழுது கண்டிப்பாக அது மாநில அரசுக்கு மட்டுமான அவப்பெயர் அல்ல, நாட்டு மக்கள் மீது சுமத்துகின்ற ஒரு சுமையாக மாறிவிடும். அதற்கு என்ன காரணம் நீங்க சொல்றீங்க? சகோதரி, அதாவது இந்த ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் நாம ஒரு பொருள் வாங்கும் போது சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டின்னு சொல்லி பில்லுலயே இப்ப தனியா வந்து பிரிச்சு வாங்கிடுறாங்க. அதை நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால இவங்க வந்து பொருளாதாரத்துல மத்திய அரசாங்கம் மாநில அரசுக்கு வழங்க வேண்டிய பங்கீடுகளை வழங்கவே இல்லைங்கிற மாதிரி எல்லாம் சொல்றது தவறு. ஒரு சில திட்டங்களை, இப்ப பிஎம்சி திட்டங்களை மாதிரி ஒரு சில திட்டங்களுக்கான நிதியை இவர்கள் இந்த திட்டத்தை அமல்படுத்தாத காரணத்தால் அல்லது ஒத்துக்கொள்ளாத காரணத்தால அதை வந்து அதுல பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் கூட மாநில அரசு மத்திய அரசோடு இணக்கமான நிலையை பின்பற்றி இருக்க வேண்டும். அது செய்யல. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு சமீபத்துல கேரள முதலமைச்சர் மரியாதைக்குரிய பினராயி விஜயன் அவர்கள் வந்து அந்த மாநில ஆளுநரை கூப்பிட்டு போய் பேசுறாங்க. அந்த மாநிலத்தினுடைய கவர்னரோட ஒன்னா போய் மத்திய அரசு பேசக்கூடிய அளவிற்கான ஒரு பெருந்தன்மையான அணுகுமுறை அங்க அவங்க கிட்ட இருக்கு. ஆனா நம்ம மாநில அரசுகிட்ட அந்த அணுகுமுறை இல்லை. இவங்க வந்து விதண்டவாதமும் அல்லது ஒரு பிரிவினை போக்கையும் சொல்றாங்க. இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா
இந்த பொருளாதார ஆய்வறிக்கை வந்து எக்கனாமிக்கல் சர்வேல கூட பாத்தீங்கன்னா ரூபாயை வந்து ரூன்னு போட்ட உடனே இதனால என்ன பெரிய மாற்றம் வந்துருப்போம். நீங்க வீண் சண்டைகளை வளர்ப்பது அல்லது தாவாக்களை அதிகப்படுத்துவது என்பது அதுல ஒரு வகையில நியாயம் இல்லைங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து சகோதரி. அதனால இன்னொன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இருங்க செல்வம் சார், ஒரு குறுக்கீடு உங்களுக்காக. ஒரு தவறான ஒரு வழிகாட்டுதலை காட்டுகிறார் பாருங்க. கவர்னரை அழைத்து கொண்டு போய் தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில அரசு தங்களுடைய கோரிக்கைகளை வைப்பதற்கு, தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு அமைச்சர்களோ அமைச்சர்களோ சென்று கோரிக்கை வைப்பது என்பதுதான் சரியா இருக்கும். நீங்க வந்து ஒரு கவர்னர் அழைச்சுக்கிட்டு போனாதாங்க நாங்க ஏதாவது பணிவோம் ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்றது ஒரு தவறான வழிகாட்டுதல். கேரள அரசு செய்திருந்தால் கூட அதை நான் வழிமொழிய தயாரா இல்லை. அது நீங்க வழிமொழியணும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னு கேளுங்க, நீங்க வழிமொழியணும் அல்லது நீங்க வந்து என்ன ஏத்துக்கிடணும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது அவசியம் இல்லை. நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, உள்நாட்டு உற்பத்தியை வளர்ப்பதற்கு, உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பதற்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? நீங்க நம்மளுடைய பொருளாதார நிபுணர் இருக்காங்க, அவங்க சொல்லட்டும். சிறு தொழில்கள் வந்து அதை சிறு தொழில் வளர்ச்சிக்கு நீங்க ஊக்கப்படுத்துறதுக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? நீங்க இப்ப ஒவ்வொரு நம்ம மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா, சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் அது ஒரு மாதிரியா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க தொழில் நிறுவனங்கள் அதிகமா இருக்கு. அந்த பகுதி மக்களுடைய பொருளாதார நிலை ஒரு மாதிரியா இருக்கும். இப்ப எங்க தூத்துக்குடியை எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட, தூத்துக்குடி நகர்ப்புறத்தை ஒட்டி இருக்கிற ஒரு 4-5 கிலோமீட்டர் சுற்றளவு இருக்கிற பகுதி மக்களுடைய வாழ்வாதாரம், வாழ்வு நிலை வேற மாதிரி இருக்கும். அதே நேரத்துல தூத்துக்குடியினுடைய மேற்கு பகுதி மேற்கு எல்லையில இருக்கிற பகுதி மக்கள் இன்னும் ஓட்டப்பிடாரம் போன்ற பகுதிகள் எல்லாம் ரொம்ப வறண்ட பூமி, மானாவாரி பகுதி. இது நீங்க பொருளாதாரம்ங்கிறது சமநிலையில் இருக்கணும். பொருளாதார வளர்ச்சி சமநிலையில் இருக்கணும். இப்போ நீங்க சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மட்டும் வளர்ந்தா போதாது. மற்ற மாவட்டங்களுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற மாவட்டங்கள் 38 மாவட்டம் இருக்குன்னா மற்ற மாவட்டங்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்க அதை நீங்க சொல்லணும். இந்த பொருளாதார ஆய்வறிக்கைன்னு நீங்க வந்துட்டீங்க. அதுக்கு பிறகு இந்த மாவட்டங்களில் இந்த தொழில கடந்த 4 ஆண்டுகள், இப்போ இன்னொன்னு சொல்ல போனீங்கன்னா இந்த அரசு 4 ஆண்டுகளை நிறைவு செய்ய போகுது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா இப்பொழுது நாளை தாக்கல் செய்யப்படுகிற நிதிநிலை அறிக்கை தான் முழுமையான நிதிநிலை அறிக்கை. அதுக்கு பிறகு அடுத்த ஆண்டு வந்து இவர்களால் முழுமையான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்ய முடியாது. இடைக்கால பட்ஜெட் தான் தாக்கல் பண்ண முடியும். அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இதுவரைக்கும் வெகுஜன மக்களுக்கு சமமான பொருளாதார வளர்ச்சியை நீங்க என்ன கொடுத்திருக்கீங்க? அதை நீங்க அந்த ஆய்வறிக்கையில சொல்லணும். ஒண்ணு. ரெண்டாவது, பொருளாதார ஆய்வறிக்கையிலேயே அவங்க சொல்றாங்க மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபாடு இருக்கிறதுன்னு. இந்த கடைசி பகுதியை நீங்க சகோதரி பாத்தீங்கன்னா தெரியும். அதுல வருமானத்தில், தனிநபர் வருமானத்துல சில மாவட்டங்கள்ல முன்னால இருக்காங்க. தெற்கு மற்றும் கிழக்கு மாவட்டங்கள் சராசரியை விட குறைவாகவே உள்ளதுன்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கு பேர் வந்து என்னது? பொருளாதார வளர்ச்சி. எப்படி நீங்க சொல்லிருவீங்க? ஒரு நாட்டோட பொருளாதார வளர்ச்சி காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கிறதா? அனைத்து மாநிலங்களிலும் ஒரே மாதிரியான பொருளாதார திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறதா? வளர்ச்சி நீங்க பாக்குறீங்களா? அந்த மாதிரியான வளர்ச்சி பாக்குறீங்களா? சகோதரி, ஒண்ணு கேளுங்க. மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, மத்திய அரசாங்கம் அதாவது உள்நாட்டு உற்பத்திய ஏற்றுமதி பண்றது, வெளிநாட்டில இருந்து இறக்குமதி பண்றது, இந்த மாநிலங்களினுடைய நிதிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒட்டுமொத்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடியது. நீங்க ஒரே ஒரு விஷயம் அண்ணன் சொன்னாங்க, மகாராஷ்டிராவையும் நம்மளே சொல்றோம். மகாராஷ்டிரா மாநிலம் எப்படி சிறப்பாக செயல்படுதுன்னா, அது கேட்வே ஆஃப் இந்தியா, ஒரு வகையில இண்டஸ்ட்ரியல் கேட்வே ஆஃப் இந்தியாங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் கூட நீங்க வெற்றி விளம்பரங்களிலே நாட்களை கடத்துகிற இந்த அரசு, நீங்க தென் மாவட்டங்களுக்கு, மதுரைக்கு தெற்கே, திருச்சிக்கு தெற்கே, நீங்க கோயம்புத்தூரை விட்டுருங்க. கோயம்புத்தூர்ல கூட திருப்பூர், ஈரோடு அந்த பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா நெசவு தொழிலை நம்பி இருக்கிறவங்க, அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? சரிங்க சார், நிறைய கேள்விகளை முன் வச்சிருக்கீங்க. மதிவானன் சார் என்ன பதில் சொல்றாருன்னு பார்க்கலாம். நம்ம கேளுங்களேன். பொருளாதாரத்துல இந்த அரசு வந்து தோற்று போய் இருக்கிறது. இந்த அரசு முழுமையாக முறையாக செயல்படாத காரணத்தினோன்னு கவர்ச்சியான திட்டங்களை அறிவித்து, பொருளாதாரம் நீண்ட கால வளர்ச்சிக்கு தேவையான திட்டங்களை அறிவிக்காம
கவர்ச்சியான திட்டங்களை அறிவித்து மக்களை மடைமாற்றம் செய்து ஓட்டு அரசியலுக்காக இந்த அரசு நடக்கிற காரணம், நிர்வாகம் நடக்கிற காரணத்தினால இந்த இப்படிப்பட்ட தேக்க நிலைகள் வருகிறது. இதுல இருந்து இந்த அரசு இப்பொழுதாவது விழித்துக் கொள்ள வேண்டும். இப்பவும் பாத்தீங்கன்னா நாளைக்கே பாருங்க கவர்ச்சியான திட்டங்கள் நிறைய அறிவிப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். சரி, கண்ணுக்கு குளிர்ச்சியாவோ காதுக்கு குளிர்ச்சியாவோ மனசு குளிர்ச்சியாவோ எந்த திட்டங்களும் வரக்கூடாதுன்னு சொல்றீங்களா? அப்பனா நீங்க நாளைக்கு இல்ல எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்க வளர்ச்சி ஏதாவது ஒரு நலத்திட்டம் நம்ம கண்களுக்கு குளிர்ச்சியா, ஓகே இங்க நல்ல ஒரு விவசாயம் செழிக்க போகிறது, இல்ல காதுகளுக்கு குளிர்ச்சி, அப்ப கவர்ச்சிகரமான திட்டங்கள்னு எதை நீங்க சொல்றீங்க? சகோதரி ஒரே ஒரு விஷயம் கேளுங்க. மானாவாரி நான் ஒரே ரொம்ப சிம்பிளா ஒண்ணு சொல்றேன். மானாவாரி குளங்கள் இருக்கு பாருங்க, குளத்தினுடைய அந்த மானாவாரி குளங்களை ஆழப்படுத்தி அந்த நீர்வரத்து பகுதிகளை முறையாக தூர்வாரினாலே குளங்கள்ல தண்ணீர் தேங்கும். ஒரு போகம் விளைச்சலுக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியும். அதை நீங்க செய்யல. காவிரி நதிநீர் பிரச்சனையில நம்முடைய உரிமைகளை நீங்கள் மீட்டெடுத்து. சரிங்க சார், நிறைய குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க. இப்ப மதிவாணன் சார் அவரோட பதிலோட காத்துட்டு இருக்காரு. விவசாயத்துக்கு உத்தரவாதம் தரல. இப்படி இருக்கும்போது நீங்க எப்படி வளர்ச்சியை நீங்க உத்தரவாதப்படுத்த? சரிங்க சார், மதிவாணன் சார் நீங்க சொல்லுங்க. அதாவது சிறிய தொழில்கள் வளர்வதற்கான எந்த வாய்ப்பும் கொடுக்கப்படவில்லை, விவசாயம் செழிப்பதற்கும் வாய்ப்புகள் கொடுக்கப்படவில்லை, இந்த மாதிரியான கவர்ச்சியான திட்டங்கள் அறிவிப்பு மட்டும்தான் இருக்கு, ஏனால் செயல்படுத்துவதற்கு நிதியும் இல்லை என்ற பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். இப்படி இருக்கும் பொழுது எப்படி பொருளாதார வளர்ச்சி வீதம் 8% அதிகரிக்கும்? அனைவருக்கும் வணக்கம். நான் செல்வண்ணன் பேசும்போது குறுக்கிடல, நான் பேசும்போது செல்வண்ணன் குறியிடக்கூடாது. உடனே பதட்டம் அடைஞ்சு அண்ணன் குறுக்கிட வந்துருவாரு. அதனால ஆரம்பத்திலேயே அவருக்கான கோரிக்கையை வச்சுட்டு நான் என்ன கேக்குறேன்னா, பொருளாதார ஆய்வறிக்கைன்றது மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமான ஒரு செயல். பொருளாதாரத்தோட வளர்ச்சி 8% இருக்குதுன்றது எவ்வளவு பெரிய விஷயம். இந்த நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி எந்த சதவீதத்துல இருக்கு? 5.6 தான் இருக்கு இந்த நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி. ஆனா ஒரு மாநிலத்துடைய வளர்ச்சி 8% இருக்குதுன்றது மிகப்பெரிய விஷயம். அது முதல்ல அண்ணன் ஆச்சரியமா பார்க்கணும், இல்ல பாராட்ட மனசு இருந்தா பாராட்டணும். அந்த பாசிட்டிவே அவருக்கு தெரியல. சரி, தனிநபர் வருமானம் இரட்டிப்பா இருக்கு. தேசிய சராசரி 1,90,983 ரூபாய். தமிழ்நாடுடைய தனிநபர் வருமானம் 3,08,020 ரூபாய். எவ்வளவு பெரிய சாதாரண விஷயமா இது? ஆனா குறிச்சு வச்சு பதில் சொல்லுங்க, நான் ஒன்னும் பிரச்சனை இல்லை, பேசுவோம். 1 ட்ரில்லியன் எக்கனாமிக்கு யோசிச்சு போயின்னு இருக்க ஒரு பட்ஜெட்ல சகோதரர் போற போக்குல அப்படியே தடவிட்டு போறார். எல்லா இடத்துலயும் ஒன்றிய அரசு ஒரு மாநிலத்தை வஞ்சிக்குது. அதை பத்தி அண்ணன் எங்கேயுமே பேசல, அதை பத்தி பேசவே மாட்டாரு. நான் கேக்குறேன், இந்த நாட்டுடைய மக்கள் தொகையில 6% பங்கு நம்மளுடைய பங்கு, நிலப்பரப்புல 4% பங்கு நம்மளுடைய பங்கு, தமிழ்நாடுடைய பங்கு, மொத்த உள்நாட்டு உற்பத்தியில ஆனா தமிழ்நாடுடைய பங்கு 9.21% இருக்கு. இது சாதாரண வளர்ச்சியா? மாநில உள்நாட்டு உற்பத்தி 27.2 லட்சம் கோடி ரூபாய் இருக்கு. இதுதானே உண்மையான வளர்ச்சி? ஏன் அண்ணனுக்கு இது தெரிய மாட்டுது? அப்ப அண்ணன் ஈஸியா கடந்து போகிறாரு. அதே மாதிரி அண்ணன் சொல்றாரு மாநிலத்துக்குள்ளேயே எல்லா மாவட்டங்களான வளர்ச்சின்னு சொல்லி பேசும்போது நான் தெளிவா சொல்றேன், நீங்க சென்னை எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோ அதே மாதிரி திருப்பூர் இருக்கு, அதே மாதிரி கோயம்புத்தூர் இருக்கு, அதே மாதிரி மதுரை இருக்கு, அதே மாதிரி திருச்சி இருக்கு. நீங்க இதுவே மகாராஷ்டிரா எத்தனை மாவட்டத்துல இந்த மாதிரி சொல்ல முடியும் உங்களால? ஒரே ஒரு குறுக்கீட்டுக்கு மட்டும் குறிப்பிட்டு சொல்லுங்க, நான் குறிச்சு வச்சு சொல்லுங்க. நான் சொல்றேன் ஒன்னே ஒண்ணு மட்டும் அனுமதி நீங்களே சேர்த்தே சொல்லிருங்க, அதுக்காக தான் சொல்றேன். அதாவது தனிநபர் கடன் எவ்வளவு, மாநில அரசினுடைய கடன் எவ்வளவு, மாநில அரசு 2021 ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் தமிழக அரசினுடைய கடன் தொகை எவ்வளவு, இந்த 4 ஆண்டு காலங்களில் கடன் பெற்ற கடன் எவ்வளவு, கடனுக்கான வட்டி விகிதம் எவ்வளவு, தனிநபர்களுடைய நீங்க சொன்னீங்க 3,15,000 ரூபாய் ஒரு தனிநபருடைய வருமானம் சொன்னீங்க. எல்லா மக்களுக்கும் இந்த மாநிலத்தில் இருக்கிற எல்லா பகுதி மக்களுக்கும் அது கிடையாது. இதெல்லாம் நீங்க சேர்த்து பதில் சொன்னீங்கன்னா எனக்கு உதவியா. மதிவாணன் சார் நீங்க சொல்லுங்க. செல்வம் சார் பல கேள்விகளை உங்க முன்னாடி அடுக்கியிருந்தாங்க. அதோட கூடுதலாக இப்போ தேர்தல் நெருங்குவதால் புதிய அறிவிப்புகள் வெளியிடப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா? அப்படி வெளியிடப்பட்டால் அதையெல்லாம் வெறும் வாய் வார்த்தைகள் தான், கவர்ச்சி அறிவிப்புகள் தான் என்ற கூடுதல் குற்றச்சாட்டையும் சுமத்தி இருக்கிறார் செல்வம் சார். உங்களோட பதில சேர்த்து சொல்லிருங்க.
இல்ல செல்வன், எனக்கு நான் எவ்வளவு தெளிவா சொல்றேன். நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சியில தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சி என்ன, தனிநபர் வருமானம் என்ன, எந்த அளவுக்கு உயர்த்திருக்கோன்னு சொல்றேன். சகோதரர் அவனே கடனுக்கு போகிறாரு. நான் கேக்குறேன், ஒரு சின்ன கேள்விதான். கடன் எதை ஒப்பிட்டு பேசணும்? இந்த நாட்டோட பிரதமரா இருந்த மோடி அவர் இந்த நாட்டை வந்து வழிநடத்துறேன்னு சொல்லி நான் கட்டமைக்கிறேன்னு சொல்லிட்டு 2014 ஆட்சி அமைக்கும் போது 55 கோடி கடன்ல இருந்த இந்த நாடு இன்னைக்கு 88 லட்சம் கோடி கடன்ல இருக்கு. அப்ப நான் என்ன கேக்குறேன், தேசிய சராசரி நான் சொல்ற மாதிரி 3,10,000 ரூபாய்க்கு அவர் உயர்த்திருக்காரா? 1,90,000 ரூபாய் தானே இருக்கு. சரி, அவர் கார்பரேட்டுக்கு வாரி கொடுத்த கார்பரேட் டாக்ஸ்ல இருந்து தள்ளுபடியில இருந்து எதை பத்தியுமே ஏன் அண்ணன் வந்து பேச மாட்டாரு? சரி, அதுக்கு அடுத்தது வந்து அண்ணனுக்கு மோடியை பத்தி சொன்னா கோவம் வருதுன்னா, அப்ப என்னோட எளிமையா நான் கேக்குறேன், 2010 நாங்க ஆகி வரும்போது 2021 தமிழ்நாட்டுடைய பணவீக்க விகிதம் சொல்லுங்க அவரை 6% பணவீக்க விகிதம். ஆனா நம்ம இன்னைக்கு வந்து அது 4.8% வச்சிருக்கோம். அது ஏன் அண்ணனுக்கு கண்ணுக்கு தெரியல? சோ கடன் சுமைன்னு அப்படி அவர் பேசுறதா கூட தமிழ்நாட்டுடைய ஜிடிபி வருமானத்துக்கும் கடன் வாங்குற விகிதத்துக்கும் சராசரியா வந்து தமிழ்நாடு பிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி படி 29.3% வரைக்கும் இருக்கலாம் கடன். அப்படி பார்த்தாலும் 20% தான் இருக்குது கடன் வாங்கி இருக்கிற அளவு. சோ நீங்க எந்த அடிப்படையில பார்த்தாலும் தமிழ்நாடு ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சியை நோக்கி தளபதி அவர்கள் கொண்டு போயிரு. அவர் வந்து எதையுமே அதாவது அப்படி போகவே கூடாது. கடன் சுமை என்னன்றது யாரோட பேசணும்? கடந்த ஆட்சிக்கும் இந்த ஒப்பிட்டு பேசணும், ஒன்றிய அரசுக்கும் நமக்கும் ஒப்பிட்டு பேசணும், பணவீக்கத்தை ஒன்றிய அரசுக்கும் ஒப்பிட்டு பேசணும். ஒன்றிய அரசுடைய பணவீக்க விகிதத்தை விட நம்ம கட்டுப்பாட்டு கொண்டு எடுத்துட்டு வந்திருக்கோம். சோ எல்லா வகையிலயும் வளர்ந்த ஒரு மாநிலம், எல்லா வகையுமே வந்து இதுக்கு வந்து பழிக்கிற ஒரு மாநிலம். இவர் வந்து ஈஸியா கடந்து போறாரு. அபாண்டமான ஒரு பொய்ச்சாட்டை எப்படி சொல்றாரு? நான் தெளிவா சொல்றேன், கடன் சுமையா இருந்தாலும் சரி, தனிநபர் வருமானம் இருந்தாலும் சரி, இருந்தாலும் எல்லாம் சரி. சரி, நீங்க சொல்றீங்க இந்த தேர்தலுக்காக வந்துன்னா தேர்தல் சப்படாத எத்தனையோ விஷயம் நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். காலேஜ் 20 திட்டம் எந்த இன்னைக்கு இந்த காலேஜ் 20 திட்டத்தை வந்து எல்லா மாநிலமே பின்பற்றாங்கள. இந்த சகோதரர் சொன்னாரு, நான் வந்து மகளிர் தொகை கொடுப்போம்னு சொன்னோம். அதாவது ரெவடி கல்ச்சர் பேசின மோடி இன்னைக்கு அதை ஃபாலோ பண்ணி 4 மாநிலத்தில் பிடிச்சிருக்காரு. நாங்க எதெல்லாம் மக்களுக்கு தருவோம்னு சொன்னோமோ அதெல்லாம் மகளிருக்கு கொடுப்போம்னு சொன்னோமோ நீங்க வந்து இன்னைக்கு அதெல்லாம் காப்பி அடிச்சு அதையும் ஃபாலோ பண்ற பிஜேபி அதை கொண்டுதான் ஆட்சி அமைக்க. விடியல் பயணம் திட்டத்திலிருந்து, கல் உரிமை தொகையில இருந்து, புதுமை பெண் திட்டத்தில இருந்து, நான் முதல்வன் திட்டத்தில இருந்து, தமிழ் புதல்வன் திட்டத்தில இருந்து, இப்படி கல்விக்கான எத்தனை திட்டங்கள் இருக்கு. சரிங்க. அப்போ எங்களுடைய திட்டங்கள் எல்லாம் மோடி அரசு காப்பி அடி அதையே வந்து அவங்க நடைமுறைப்படுத்தல தவிர அவங்க சொந்தமா வச்சு செயல்படுறதே இல்ல. சரிங்க. சோ நாங்க சொல்லியிருக்க எல்லா தரவுகளும் வெளியா இருக்கு. நீங்க அதுதான் பேரும். சோ எந்த இடத்துலயுமே வந்து தமிழ்நாடு வந்து சர்ச்சைக்குரிய இடத்துல இல்ல, இவர்கள் இடத்துல இல்லவே. இப்போ ஒரு நார்மலா ஒரு சின்ன விஷயத்தை வச்சா ஒரு 50 ரூபாய் வருமானம் இருக்கிற ஒரு நபர் 1 ரூபாய் கடன் வாங்கறதுக்கோ, வெறும் 10,000 ரூபாய் வருமானம் இருக்கிறவர் வந்து 4 ரூபாய் கடன் வாங்கறதுக்கு வித்தியாசம் இல்லையா? சரி, தொடர்ந்து பேசுவோம். ஒரு மாநிலத்துடைய வருமானத்துல இருந்துதான் நீங்க வாங்குறது கடன். அந்த விதத்தையும் நான் உங்க சொல்லிட்டேன். சோ எந்த இடத்துலயும் வந்து நம்ம பாதுகாப்பா நாம வந்து வெற்றிகரமான ஒரு மதத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். சரிங்க சார். முருகன் சார், இப்போ இந்த விஷயத்தில் சொன்னீங்கன்னா கடன் அப்படின்ற வார்த்தை திரும்ப திரும்ப நம்ம இங்கே பயன்படுத்தப்படுகிறதுனால எவ்வளவு நலத்திட்டங்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு வருவாயாக இருந்தாலும் சரி, கடன் அப்படின்றது ஒரு பெரிய சுமையாக இருக்கிறது தமிழகத்திற்கு அப்படின்னு செல்வம் சார் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார். இப்படி கடன் மேலே கடன் வாங்கிட்டே இருந்தால் நம்ம மாநிலத்தோட பாதுகாப்பு என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாகவும் அச்சுறுத்தலாகவும் மாறிவிடும் என்பது அவருடைய வாதம். அதாவது தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவின் எல்லா மாநிலங்களும் கடன் வாங்குகிறது. வேதனையான விஷயம்தான். தமிழ்நாடும் கடன் வாங்கி இருக்கிறது. இது மட்டும் இல்லை, நமக்கு வழிகாட்ட வேண்டிய இந்திய அரசு நாங்கள் ஆட்சியை விட்டு போகும்போது, டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சியை விட்டு போகும்போது 54 லட்சம் கோடி கடன். இன்னைக்கு எவ்வளவு? 200 லட்சம் கோடிக்கு வந்து இன்னைக்கு 10 வருஷத்தில் 200 லட்சம் கோடி கடன் வந்து வாங்கி அதுக்கு வட்டியை எவ்வளவு கட்டுறோம்? அதுக்கு என்ன பதில் சொல்கிறது? நீங்கள் வழிகாட்டணும்ல. இந்த பாருங்க, நான் இவ்வளோ பெரிய அரசாங்கத்தை நடத்துகிறேன், இந்திய அரசாங்கத்தை.
நாங்கள் 54 லட்சம் கோடி கடன் வாங்கினதுக்கு அவர் குஜராத் முதலமைச்சராக இருக்கும் பொழுது கண்டனம் தெரிவித்தார். பெட்ரோல் 54 ரூபாய்க்கு விற்கும் பொழுது வெளியில் வந்து போராட்டம் நடத்துனாங்க அவங்க கட்சிக்காரவங்க. 54 ரூபா பெட்ரோல் 1 லிட்டர் 54 ரூபா விற்கும்போது கடுமையான எதிர்வினையை கொடுத்தவர் மோடி அவர்கள். இன்னைக்கு எவ்வளவு விற்குது? 88 ரூபா விற்குது. 88 ரூபான்னு எவ்வளவு ஏறி இருக்கு? நீங்கள் ஒவ்வொன்றும் பாருங்க. நீங்கள் பணத்தின் மதிப்பு நாங்கள் வந்து 54 ரூபா, ஒரு டாலர் 54 ரூபாங்கிறத வச்சுருந்தோம். இன்னைக்கு எங்கே போயிருக்கு? இன்னைக்கு 88 ரூபாய்க்கு போயிருக்கு. இப்போ நீங்கள் நம்ம ஏற்றுமதி பண்ணுறது இருக்கட்டும், பல பொருள் பல ஆயிரம் கோடிக்கு நாம் வந்து பெட்ரோல் வந்து கிட்டத்தட்ட 78% வெளிநாட்டிலிருந்து நம்ம இறக்குமதி பண்ணுறோம். அது மாதிரி எவ்வளோ பொருளை நம்ம இறக்குமதி பண்ணுறோம் இல்லையா? இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் டாலர் மதிப்பில் 54 ரூபாய் இருந்து பணம் கட்டியிருந்தால் எவ்வளோ கட்டியிருப்போம்? இன்னைக்கு வந்து அது 88 ரூபா அப்படின்னு சொன்னால் நம்ம எவ்வளோ பணத்தை ஒன்றுக்கு கிட்டத்தட்ட 3/4 மடங்கு அதிகமாக நாம் வந்து பணத்தை கட்ட வேண்டியிருக்கு. அதனால்தான் இந்த 200 லட்சம் கோடி கடன் வந்தது. என்ன காரணம் தெரியுமா? அந்த வாங்கிய கடனை நாங்கள் வந்து வெறும் வட்டியை மட்டும் கட்டியிருந்தா கூட பரவாயில்ல, 54 லட்சம் கோடி வட்டியை கட்டிக்கிட்டு இருந்து நீங்கள் எங்கள் மேலே குற்றம் வச்சா கூட ஒத்துக்கிறேன், ஆமாம் அந்த கடனை வச்சது நாங்கள் தான். ஆனால் இது 200 லட்சம் கோடி கொண்டு போயிட்டீங்களா? நீங்கள் வந்து இறக்குமதி பண்ணுற அவ்வளோ பொருள்களுக்கு நீங்கள் அவ்வளோ பணத்தை வந்து 1க்கு 2 மடங்கு பணத்தை நீங்கள் அயல்நாட்டுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தை இப்பொழுது இருக்குது. அதான் பொருளாதாரம். 2008-09 வந்து இந்த நாட்டிலே எப்பொழுது இல்லாத 9% ஜிடிபி நம்ம கொண்டு வந்தோம்ல. அதுக்கப்புறம் நம்ம அந்த லெவலை பிடிக்கவே முடியலையே. இடையில கேட்டீங்கன்னா கொரோனா பாதிப்பு வந்து ஒரு உண்மைதான். கொரோனா பாதிப்பு வந்து நமக்கு ஒரு பெரிய பாதிப்பு, நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் கூட அது போய் எத்தனை வருஷம் ஆச்சு? நாம் மீண்டும் நம்ம வந்து ஒரு 7% அந்த அளவுக்கு கூட இன்னமும் நம்ம வந்து சேரலையே. ஏன் மீளவில்லை என்பதற்கான காரணத்தை கேட்போம் சார். இறக்குமதி என்பது அதிகமாகி இருக்கிறது. அதுவும் அந்த இறக்குமதி செய்யப்படும் பொருட்களோட விலையெல்லாம் மிகவும் அதிகமாக இருக்கிறது. உள்நாட்டு உற்பத்தி குறைந்திருக்கிறது. கடன் சுமை ஏறி இருக்கிறது. இதெல்லாம் 10 ஆண்டுகளில் பார்க்கும் பொழுது மிகவும் அதிகமானதால் தமிழகத்தோட சுமையாக இருக்கட்டும், இல்லை ஒட்டுமொத்தமாக தேசிய அளவிலும் சுமை அதிகரித்து நாட்டோட பொருளாதாரம் சரியில்லை என்பதுதான் எதிர்க்கட்சிகளோட குற்றச்சாட்டா இருக்கிறது. இல்லை, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அந்த மாதிரி சொல்லலை. அதாவது கடன் வாங்குவது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ 100 ரூபா ஒரு கடன் பெறப்பட்டதுன்னா அதில் 50-60 ரூபா எப்படி எதற்கு செலவு பண்ணப்பட்டது அப்படிங்கிற ஒரு பேலன்ஸ் ஷீட் இருக்கணும். அது 100 ரூபாய்க்கு வந்து இப்போது அதுலேருந்து வருமானம் வரக்கூடிய கடனாக இருந்தால், இப்போது ரோட்ஸு ஹைவேஸ் போடுவது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் திட்டங்கள் இதெல்லாம் போடும்பொழுது அதற்கு கடன் வாங்கி தான் அது பண்ணணும். பட் அதுலேருந்து திருப்பியும் பொருளாதாரத்துக்கு நேரடியாக பலன்கள் வரும். இப்போ நம்ம ஒரு காரிடார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சைனா மாடல் தான், ரொம்ப சிம்பிள். சைனாவுடைய பொருளாதார வளர்ச்சி 90கள் 80 லேட் 80s ஏர்லி 90s எடுத்து நம்ம பார்க்கும்போது இந்தியாவும் சைனாவும் கிட்டத்தட்ட ஒரே அளவில் தான் இருந்தோம். பெரிய அளவுக்கு சைனா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. பட் இப்போ நம்ம க்ளோஸ் டு $4 trillion எக்கானமி. சைனாவை பார்க்கும்போது 18 ட்ரில்லியன், 4 மடங்கு அதிகரித்து. அதற்கு முக்கியமான காரணம் அவர்கள் அளவுக்கு அதிகமான பணத்தை முதலீடுகள் செய்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப். ஆனால் அந்த முதலீடு என்பது அவர்களுடைய பணமாக கடன் வாங்கப்பட்டது. எதுவோ ரெண்டுமே இருக்கும். அவங்களுக்கும் அந்த ஏன்னா அவங்களும் வளர்ந்த நாடாக தான், வளரக்கூடிய ஒரு நாடாக தான் இருந்தது அந்த செலவு பண்ணும்போது. அதனால் அவங்களுக்கு மொத்தமாக பணம் இருந்திருக்காது. அந்த முதலீடுகள் வந்ததுக்கு பிறகு தான் இப்போது அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த நிலையில் சைனாவில் இருக்குது. அது போன்ற இப்போ திட்டங்கள், இப்போ கடன் வாங்கி அதை வந்து இப்போ பொருளாதாரத்திற்கு திரும்பி அதை செலவிடுவது அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல கடனாக தான் இருக்கும். பட் அது வந்து வருமானம் வராத, இல்லை வந்து கடன் சுமையை மேலும் உயர்த்தக்கூடிய ஒரு கடன், வட்டி அதிகமாக கொடுக்கக்கூடிய அந்த பேலன்ஸ் தான் கரெக்டாக இருக்கணும். ஸோ அதை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கடன் வாங்குவது அப்படிங்கிறது மாநிலங்களுக்கோ இல்லை மத்திய அரசுக்கோ தவறு அப்படின்னு பொதுவாக நம்ம சொல்லிட முடியும். அந்த பணம் எப்படி செலவிடப்படுகிறது, அதனுடைய ஆக்கப்பூர்வமான செலவுகள் இருக்கா, இல்லை எல்லாமே இந்த சமூக நல திட்டங்களுக்கும் வளர்ச்சியில் வராத திட்டங்களுக்கும் போகும்பொழுது இந்தியாவை பொறுத்தளவில் முழுக்க ஒரு கேபிட்டலிஸ்ட், அதாவது ஒரு முதலாளித்துவ நாடு அப்படின்னு சொல்லிட முடியாது. சோஷியல் வெல்ஃபேர் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்து கொண்டு தான் இருக்கும். பட் அதை வந்து சரியாக பேலன்ஸ் செய்து நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் அந்த கடன் உதவியாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் இது போன்ற திட்டங்கள், சமூக நல திட்டங்களுக்கும் இந்த மாதிரி கடன் செலவிட. சரி, இப்போ செல்வம் சார் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சார். அதாவது தமிழக அரசாங்கம் வந்து தேர்தலை முன்னிறுத்தி சில விளம்பர இந்த நலத்திட்டங்களை வந்து செயல்படுத்தி அதன் மூலம் கடன் சுமையை மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இது மக்களுக்காக செய்யற மாதிரி இல்லை, மீண்டும் ஆட்சியை பிடிப்பதற்காக, அரசியல் செய்வதற்காக இந்த விளம்பர திட்டங்கள் அறிவிக்கப்படுகிறதுன்னு. அதை ஒரு அரசியல் நிபுணரா எப்படி பாக்குறீங்க?
இல்லை இப்போ தமிழ்நாடு மட்டும் இல்லை, பல மாநிலங்களில் இப்போ நடந்து முடிந்த தேர்தல்களில் பார்த்தோம். இது போன்ற மகளிருக்கு மாதம் கொடுப்பது அப்படிங்கிற பல, அது வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை, எந்த மாநிலமும் அதை பண்ணக்கூடாது. அது வந்து பொருளாதார ரீதியாக தவறு தான். ஏன்னா அது யார் அது பெனிஃபிஷியரி, அவர்களுக்கு உண்மையாகவே அது போய் சேர வேண்டுமா, இல்லை அதற்கு உண்டான ஃபில்டரிங் ப்ராசஸ்லாம் இருக்கணும். இது போன்ற பணம் கொடுப்பது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் தான் கொடுக்கணும். எல்லா காலகட்டத்திலையும் கொடுக்கூடாது. இப்போ வேலைவாய்ப்புகளே இல்லை, பொருளாதாரம் வந்து கடுமையான சரிவில் இருக்குது, வேறு வழிகளே இல்லை. அப்படிங்கிற போது இது போன்ற சமயங்களில் நெருக்கடிகளில் தான் கொடுக்கணுமே தவிர, ஒரு தொடர்ந்து வரும்பொழுது அது ஒரு பொலிட்டிக்கல் டைம் பாமாக இருக்கும். ஏன்னா அடுத்த வரக்கூடிய ஆட்சி, அது வேற கட்சியோ இல்லை இதே கட்சியோ, அவங்களால அதை ஒன்றும் மாற்ற முடியாது. அவர்களுக்கே இது ஒரு பெரிய சவாலாக மாறி அவர்கள் கண்டினியூ பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வந்து ஒரு அன்பாப்புலர் ஆகிடும். அதை நிறுத்தும் பொழுது அவர்களுக்கு அவப்பேர் வந்துவிடும். அதனால் அவங்க கண்டினியூ பண்ணக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அதனால் இது ஒரு விஷய சைக்கிள் தான். இது வந்து அப்படி போய்கொண்டே இருக்கும். இது தமிழ்நாடு மட்டும் இல்லை, எந்த மாநிலமும் இது போன்ற நம்மளுடைய கைகளை மீறி இது போன்ற திட்டங்களை கர்நாடகா பார்த்துக்கிட்டு இருக்கோம். கர்நாடகா வீட்டுல எப்படி பண்ண, நீங்க அழகான ஒரு உதாரணத்தோட சொன்னீங்க. ஒரு வீட்டுல நமக்கு வருமானம் கம்மியா இருக்கும்போது தேவையில்லாத செலவெல்லாம் எதுக்கு அடுத்த வீட்டுக்கு போய் செயல் கர்நாடகா பார்க்கிறோம். கர்நாடகாவில் அவங்க 5 ப்ராமிசஸ் அப்படின்னு கொடுத்து அவர்கள் மொபிலைஸ் பண்ண முடியல. ஏன்னா எல்லாம் எங்கெல்லாம் வரி போடலாம் அப்படின்னு அவங்க ஃபில்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், எங்கே நம்ம சோஷியல் வெல்ஃபேர் இது போன்ற திட்டங்கள் கொடுத்தாலும் அது இன்னொருத்தருக்கும் அந்த பலனும் போய் சேரும், சுமையும் சென்றடையும். அது வந்து அரசாங்கம் வந்து பிரித்து எல்லாருக்கும் தான் கொடுத்துருவாங்க. சரிங்க சார். செல்வம் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது தமிழக வளர்ச்சின்றது சமூக நீதி, மொழி பற்றின்படி இருக்க வேண்டும் அப்படின்னு முதலமைச்சர் வந்து வலியுறுத்தி இருக்கிறார். உங்களோட கருத்து என்ன? பாதிப்பு வந்துருச்சுன்னு தெரியல. அந்த சமூகத்தை வந்து எங்களுக்கு வந்து சமூக நீதிங்கிறது வந்து எங்கே மறுக்கப்படுகிறது. நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன். அப்படி பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை நம்ம சமூக நீதிங்கிறது வந்து பெரியார் கொண்டாடிய பல விஷயங்கள் சரிங்க சார். இந்த அரசு சரிங்க சார். இந்த கருத்துக்கு நான் வந்து இப்போ முருகன் சார் கிட்ட போயிட்டு வந்துடுறேன். முருகன் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது சமூக நீதிக்கு பாதுகாப்பு இதான் இருக்கிறது, அங்க பயமுறுத்தல் அச்சுறுத்தல் எதுவும் இல்லை, மொழி பற்று என்பது எதுவுமே ஒரு நார்மல் ஃப்ளோல தான் இருக்கு. இதை வலியுறுத்த வேண்டிய அவசியமோ சொல்லி காட்ட வேண்டிய அவசியமோ தமிழகத்தில் இல்லையே அப்படின்னு அவர் கேட்க. இல்லை, எந்த சமூகத்துக்கும் சமூக சீர்திருத்தம், சமநிலை இதெல்லாம் வந்து இயற்கையாக இருக்க வேண்டிய ஒன்று. அது தமிழ்நாட்டுக்கு அச்சுறுத்தல் வந்திருக்கிறது இப்பொழுது. இல்லை அச்சுறுத்தல்னு சொன்னால் ஒன்றும் இல்லை. இப்போ நீ மொழியை பற்றி ஒரு வாரமாக பெரிய இது நடந்துக்கிட்டு இருக்கு இல்லைங்களா? என்ன தெரியுமா, இப்போ வந்து போர்புஜிரி இந்த வட இந்தியாவில் வந்து இந்தி அதிகமாக புழங்கப்பட்ட மாநிலங்களில் அந்த ஊரினுடைய அந்த தாய்மொழி எல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியல. நீங்கள் இங்கே தமிழ் படங்கள் நூற்றுக்கணக்கான படங்கள் வருது இல்லையா? போய் பாருங்கள், மகாராஷ்டிராவில் வந்து மராத்தி படங்கள் எத்தனை வருது, இந்தி படங்கள் எத்தனை ஓடுது. குஜராத்தில் போய் எடுத்துருங்க, குஜராத்தி மொழியில் எத்தனை படங்கள் வருது. சினிமா சும்மா ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். நீங்கள் மேக்சிமம் வந்து நீங்கள் ஒரு மொழியை வந்து இப்போ அங்கேருந்து பிழைக்க தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய வடநாட்டு இளைஞர்கள் இங்கே வந்து இட்லிக்கு எப்படி சொல்கிறது, பானின்னு சொல்லாமல் தண்ணின்னு சொன்னால் தான் அவன் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறான். அவன் வந்து தமிழை கற்றுக்கிறாங்க இல்லைங்களா? அதே நம்ம வந்து இந்தியை கற்றுக்கும் பொழுது அவன் வந்து என்ன பண்ணுவான், பானி கொண்டு வா அப்படின்னு சொன்னால் நம்மளும் அதே தான் சொல்லுவோம். நம்ம இந்தியிலேயே பேசுகின்ற அந்த வழக்கத்துக்கு வந்து விட்ட பின்னால் நீங்கள் தமிழை பேசுகின்ற அந்த நிலைப்பாடு குறையும். நீங்கள் எல்லாரும் பார்க்குற இடத்துல எல்லாம் நீங்கள் எவ்வளவு படித்திருந்தாலும் மலையாளிஸ் இருக்காங்களே, எவ்வளவு படிச்சிருப்பாங்க, பெரிய ஆளாக இருப்பாங்க. ட்ரெயினில் போனீங்கன்னா அவங்க 2 பேரும் மலையாளத்தில் பேசுவாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டுக்காரவங்க, அவங்க கொஞ்சம் வெக்கத்தோடான்னு சொல்கிறேன், இங்கிலீஷில் பேசுவாங்க. அது ஆங்கிலம் எனக்கு தெரியும்னு கொஞ்சம் காட்டிக்குவாங்க, அந்த இடத்துல ஆங்கிலத்திலே பேசுவாங்க. ஆனால் மலையாளிஸ் வந்து IAS படிச்சிருப்பாங்க, ஆனால் அவங்க தாய்மொழியில் தான் அவங்க பேசுவாங்க. அந்த பற்று எல்லாம் இருக்குது. நம்மளும் அப்படி, நான் ரொம்ப குறை சொல்லலை, எங்கேயோ ஒன்று அப்படி இருக்கிறாங்க. அது மாதிரி நம்மளுடைய தமிழ் மொழி மீது, மொழி மீது இருக்கிற பற்று குறைந்து விடக்கூடாதுன்னு ஒரு அச்சம். அது மாதிரி வடநாட்டில் வந்து நிறைய மொழிகள் வந்து சீர்குலைந்து போய்விட்டது, வழக்கத்திலிருந்து ஒழிக்கப்பட்டு விட்டதாக
அறியப்படுகிறது. அதனால எங்க நம்ம மொழிக்கு ஏதாவது ஆபத்து வந்து விடுமோ என்ற ஒரு அச்சம் இன்னைக்கு நேற்று அல்ல, 100 வருடமாக அது இருக்கு. அதனால தான் இந்த தமிழ்நாட்டில் அதனால நீங்க மொழி அச்சப்படுறோம்னு அர்த்தம் இல்ல, நம்ம மொழி மீது பற்றுப்படுறோம், பற்றா இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. தாய்மொழி மீது ஒரு பற்று இருக்கணும். நீங்க நம்ம வேலைக்கு போறதுக்கு, வெளிநாட்டுக்கு போறதுக்கு, இல்ல பொருளாதார ரீதியாக நம்ம மேலே வர்றதுக்கு ஆங்கிலத்தை படிக்கிறோம். நமக்கு அது போதுமானதுன்னு நினைக்கிறோம். நமக்கு அது போதும், இது இருந்தாலே நம்ம பொருளாதாரத்தை வளர்த்து விட முடியும். நம்ம இப்போ இந்தியில் மிகப்பெரிய வரலாற்று உண்மைகளோ சரித்திர உண்மை பெரிய இதெல்லாம் கிடையாது. அதுல நீ பொருளாதார ரீதியான ஏதாவது அதுல இருக்கா? ஒன்றும் இல்லை. கணித ரீதியாக ஏதாவது இருக்கா? ஒன்றும் இல்லை. அந்த மொழியில மிகப்பெரிய நமக்கு வாழ்க்கையை முன்னேற்றி கொடுக்கக்கூடிய எந்த விதமான அடித்தளமும் அந்த மொழிக்கு இல்லைங்கிறதுனால. பட் ஆங்கிலத்தை படிக்கும் பொழுது நீங்க ஆங்கிலத்தில் எல்லாம் எவ்வளவு பெரிய அறிஞர்களாகலாம், என்னவும் படிக்கிறான், எல்லா உலக நாடுகள் பூராவும் போய் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு என் பையனை அப்படிதான் லண்டன்ல போய் இன்னைக்கு மாதம் 15 லட்ச ரூபா சம்பளம், இங்க வாங்க முடியுமா? BMS அங்கே MS படிச்சுட்டு அந்த அளவுக்கு வாங்குறாரு. அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்காக வேண்டிய நம்ம நாட்டில் பொழப்பு இல்லாமல் ஓடிவிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. அங்கே படிக்க போனால் அங்கேயே தங்கிட்டாரு, சரி ரைட்டு. ஆனா அதுக்காக நம்முடைய தாய்மொழி உலகம் முழுவதுமே ஒரு பெருமை இருக்குன்னு தமிழ் மொழி மீது பற்று இருக்க வேண்டும். அதுக்கு எல்லா விதமும் செம்மொழி அந்தஸ்து உடைய ஒரு மொழிங்க. நீ சமஸ்கிருதத்து கூட உண்டு, ஆனா அதை பேசுறவன் 25,000 பேரு. அது தெய்வத்தின் முன்னால் மட்டும் பேசக்கூடிய ஒரு மொழின்னு சொல்லிக்கிறோம். சமுதாயத்தில் நேரடியா பேசுற மொழி இல்ல. தமிழ் அப்படி அல்ல. கிட்டத்தட்ட ஒரு 18 கண்ட்ரில இருக்கு. அது ஆட்சி மொழியா ஏத்துக்கிட்ட கண்ட்ரிக்கு 4 இருக்கு இல்லீங்களா? தமிழ் மொழிக்கு ஒரு தனி ஒரு மகத்துவம் இருக்குங்க. அந்த மகத்துவத்தை நாம் இழந்து விடக்கூடாது. என்னைக்குமே தமிழ் மொழியை காப்பாற்றுவது ஒரு தமிழ் மக்களினுடைய கடமை என்ற அடிப்படையில் ஒரு அச்ச உணர்வோடு அவர்கள் பேசுகிறார்களே தவிர வேற ஒண்ணு யாரும் தமிழ் அழித்து விட முடியாது. எத்தனை மொழி வந்தாலும் தமிழ் அழிக்க முடியாது. ஏன்னா அது மிகவும் அடித்தளத்தோடு இருக்கக்கூடிய மிகவும் பிரமிக்கத்தக்க ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க மொழி தமிழ் மொழி. அதுக்கு அதனாலதான் செம்மொழி என்று நாங்கள் காங்கிரஸ் பேரியக்கம் இருக்கும்போது செம்மொழி என்ற அந்தஸ்தை கொடுத்தோம். சரிங்க சார். மதிவாணன் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது இந்த பொருளாதார ஆய்வறிக்கையை பற்றி ராமதாஸ் அவர்கள் குறிப்பிடும் பொழுது தோல்வியை ஒப்புக்கொண்ட பொருளாதார ஆய்வறிக்கை அப்படின்னு ஒரு விமர்சனம் செய்திருக்கிறார். அந்த விமர்சனத்தை பற்றி உங்களோட கருத்து என்ன? அதையே நிறைவான கருத்தாக நீங்க பதிவு செய்யலாம். ஐயா ராமதாஸ் தைலாபுரம் தோட்டத்துல ஏதாவது ஒரு அறிக்கை விடுவாரு, அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல நீங்க களத்தோட யதார்த்தன்றது முக்கியம் இல்ல. இன்னைக்கு நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரியான பொருளாதார வளர்ச்சியை கொடுத்துருக்கோன்றத நான் ஒரு தரவுகள் விடாம எதையும் சொல்லிருக்கேன். உள்நாட்டு உற்பத்தி, தனிநபர் வருமானம், நாட்டுடைய GDP-ல தமிழ்நாட்டுடைய பங்கு, அப்படி எல்லாத்தையுமே நாங்க தெளிவா பொருளாதார அறிக்கையில சொல்லியிருக்கோம். முதல் முறையா விவசாயத்துக்கு தனி பட்ஜெட் நம்ம ஆட்சியில தான் தளபதியோட தான் பட்ஜெட் வச்சிருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கு இந்த காலேஜ் 20 திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் திட்டம், அதே மாதிரி விடியல் பயண திட்டம், மகளிர் உரிமை தொகை, அதே மாதிரி 5,000 உட்பட்ட நகை தள்ளுபடி, இப்படி எல்லா திட்டங்களும் மக்களுக்கான திட்டங்களை நம்ம கொடுத்துன்னு இருக்கோம். இன்னொரு பக்கம் பாத்தீங்க, ஒன்றிய அரசு எல்லா வகையிலையுமே அரசை வஞ்சிச்சுட்டு இருக்கு. அதை யாரும் மறக்க முடியாது. அது பேரிடர் நிவாரணியா இருக்கலாம், இல்லை சென்னை 2ஆம் கட்ட மேட்டு திட்டமா இருக்கலாம், இல்ல போய் மதுரைக்கான ரயில்வே திட்டங்களை நிதி ஒதுக்காததா இருக்கலாம், இல்லைன்னா இன்னைக்கு கல்விக்கான நிதியை நீங்க புதிய கொள்கையை ஒத்துக்கிட்டாதான் நாங்க கல்விக்கான நிதியை கொடுப்போம்னு சொல்ற அந்த ஆணவக்கா இருக்கலாம், இல்லைன்னா இந்தி திணிப்பா இருக்கலாம். இப்ப எல்லா வகையிலையும் ஒரு ஒன்றரசு ஒரு மாநில அரசை முழுமையா வஞ்சிக்குது. ஒரு தவிராம எல்லாத்துலயுமே நீங்க இந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கான நிதியே இல்ல, எதுவுமே இல்ல. அப்போ எதை பத்தியும் கவலைப்பட ஒரு ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை முழுசா வஞ்சிக்கிற கட்டத்துல நாம இந்த அளவுக்கு இந்த மாநிலத்தை முன்னெடுத்துருக்குன்றது எவ்வளவு விஷயம். அதை பாராட்ட மனசு இல்லைனோ அட்லீஸ்ட் உங்களுக்கு கொஞ்சமாவது சிந்திச்சு பேசல. எந்த கட்டத்துல இருக்கும் இந்த மோடி அமித்ஷா நாட்டை ஆள ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த நாடு எந்த கட்டத்துல இருக்கு? இன்னைக்கு மாநிலங்களுக்கான வரி பகிர்வோட சதவீதத்தையும் குறைக்கிறாயிட்டு இருக்காங்க அவங்க. சோ அப்படி எல்லா இடத்துலயும் மாநில அரசுடைய வருமானம் வஞ்சிச்சு மாநில அரசை நசுக்கி கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக ஆட்சி செய்யற மோடியும் அமித்ஷாவுக்கோ
அவங்க சொல்றாங்கன்றதுக்காக ஐயா ராமதாஸ் அவர் பேசுறது வந்து ரொம்ப கஷ்டமா. சரிங்க சார், நன்றி சார், நன்றி. அதாவது கணிப்பு அப்படின்ற வார்த்தை அதையெல்லாம் தாண்டி பட்ஜெட்டில் என்ன மாதிரியான திட்டங்கள் எல்லாம் வெளியிடப்படும், அது தேர்தலுக்காகவா மக்கள் நலனுக்காகவா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைய விவாத நேரத்தில் பங்கு கொண்ட அத்தனை விருந்தினர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி. நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது தமிழரசி சிவகுமார்.